ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம எக்ஸல்ல ஸ்டார் ரேட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். யூசிங் ஃபார்முலா வச்சு நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டார் ரேட்டிங் வர்றதுக்காண்டி இந்த இடத்துல போயிட்டு நம்ம சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வந்து இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே சிம்பிள்ஸில் போயிட்டு இங்கே போய் ஸ்டார் செலக்ட் பண்ணி கொடுப்போம். நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஸ்டார் அமையாது. ஸோ நம்ம வந்து எப்படி அந்த ஸ்டாரை கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா கம்பைன் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை ரேட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு யூனிக் கேரக்டர்னு பேர் இருக்கு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு என்ன சிம்பாலிக் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட நம்பர் என்னன்னா ஸ்டார் ஃபீல்டு ஸ்டார் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்பர் என்னன்னா 9733. இது க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்டார் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டார் ரேட்டிங்கில் அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மலாக செகண்ட் ஃபார்மில் வந்து ரிப்பீட் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட் ஃபார்மில் எங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிக் கேரக்டருக்கு முன்னாடி ரிப்பீட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிப்பீட் என்ன பண்ணணும்னா நமக்கு எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும் அது வந்து நமக்கு சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து என்ன சிம்பிள்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம யூனிக் கேரக்டர் யூஸ் பண்ணி ஸ்டார் வந்து ஃபில் பண்ண கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம ரேட்டிங் பேஸ் பண்ணி இந்த செல்லை ரெஃபர் பண்ணிக்கணும். க்ளோசிங் ப்ராக்கெட் என்டர் அடிச்சோடனே நமக்கு 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் 4 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ நமக்கு எந்த ஸ்டாருமே கிடையாது. ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபீல்டு ஸ்டார் பார்த்தோம். இப்போ வந்து அன்ஃபீல்டு ஸ்டார் பார்க்கறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா இந்த கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 94 போட்டோம்னா நமக்கு வந்து அன்ஃபீல்டு ஸ்டார் கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அன்ஃபில்ட் ஸ்டார் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ வந்து எத்தனை ரேட்டிங் இருக்கோ அதுக்கு மட்டும் ஃபீல்டு ஸ்டாரும் கம்மியாக இருக்கிறது வந்து அன்ஃபில்டு ஸ்டாரும் எப்படி கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 3ன்னு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டார் கிடச்சிச்சு. ஸோ இப்போ 5 ரேட்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2னா இப்போ வந்து 2 ஃபில்ட் ஸ்டாரும் 3 அன்ஃபில்ட் ஸ்டாரும் வரணும். ஸோ நார்மலாக நமக்கு 5 ரேட்டிங் கொடுப்போம். அதில் 5 ரேட்டிங்கில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம். சேம் ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது கன்கேனேட் பண்ணிக்கிறோம். கன்கேனேட் பண்ணிட்டு அது சேம் ரிப்பீட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து யூனிக் கேரக்டர் இப்போ வந்து அன்ஃபில்ட் கேரக்டர் நமக்கு ஃபில் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு ஃபில்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அன்ஃபில்டு இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா அன்ஃபில்டுக்கு என்ன நம்பர் சொல்லியிருந்தோன்னா 9734 அன்ஃபில்டுக்கு க்ளோசிங் ப்ராக்கெட். அண்ட் தென் இப்போ வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுமோ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரேட்டிங் வந்து 5ன்ட்டு. ஸோ அதனால் 5 மைனஸ் இந்த ரேஞ்ச் எந்த ரேட்டிங் வேணுமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். க்ளோசிங் ப்ராக்கெட் என்டர் அடிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 2 ஃபில்ட் ஸ்டாரும் 3 அன்ஃபில்ட் ஸ்டாரும் வந்துருச்சு. ஸோ சிமிலர்லி இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ராக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில் ஸ்டாரும் அன்ஃபில்ட் ஸ்டாரும் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம 0 போட்டோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே அன்ஃபில்ட் ஸ்டார் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைனமிக்காக நம்ம எக்ஸல் ரிப்போர்ட்லையும் ரேட்டிங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் ரிலேட்டடான எந்த வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.